ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். தென்மேற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்குள்ளது? ஹூப்ளி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் தரமிக்க நிலக்கரி அப்படின்னு சொல்கிறது எதுனா ஆந்த்ரசைட். ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. பிட்டுமினஸ், லிக்னைட், ஆந்த்ரசைட் அண்ட் பீட் கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது தான் வந்து தரமிக்க நிலக்கரி வகையை சேர்ந்தது. எந்த வகை இரும்பு தாது இரும்பு ஆக்சைடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னா ஹேமடைட். ஓகேவா? ஸோ ஹேமடைட்டு தான் இரும்பு ஆக்சைடு ஆஃப் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்இ பிளான்ஃபோர்ட். இவர் தான் வந்து த ஃபர்ஸ்ட் மெட்ரலாஜிக்கல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றில் எந்த பருவத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னா கோடை மற்றும் குளிர்காலம், சம்மர் வின்டர் சீசனில் தான் ஜெட் காற்றோட்டம் அப்படிங்கிறது இந்திய பருவக்காற்றில் ஒரு பருவ தாக்கத்தை ஏற்படுத்தும். குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர், அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் ராமகுப்தருக்கு அப்புறம் தான் வந்து இரண்டாம் குமாரகுப்தர் வருவார். ஓகேவா? 2143 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அரசியல் அமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதச்சார்பற்ற அரசை நிறுவ முயல்கிறது. கீழ்காணும் கூற்றுகளுள் மதச்சார்பற்ற அரசு பற்றிய கருத்துகளில் பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது அந்த மதச்சார்பற்ற அரசுக்குள்ள ஒரு கூறு தான். சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் வரும். தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, இதுவும் வரும். அதன் சில கருத்துகள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிடையாது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பொருந்த கருத்து. கீழ் குறிப்பிடப்படுபவற்றுள் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மதுரை, வல்லம், பல்லாவரம் இது எல்லாமே வந்து பழைய கற்காலத்தில் வரக்கூடிய இடம் தான். சேலம் அப்படிங்கிறது தான் வந்து நாட் அ பேலோலித்திக் சைட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை அதனுடன் தொடர்புடைய காலத்தோடு பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரும்பின் கண்டுபிடிப்பு பாருங்கள். ஸோ ஆரியர்கள் காலத்திலே வந்து இரும்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். வெண்கலத்தோட கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடு நாகரிக காலத்தில். விவசாய துவக்கம் அப்படிங்கிறது புதிய கற்காலம், நியோலித்திக் ஏஜில் தான், பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். டிஸ்கவரி ஆஃப் ஃபயர், தீயோட கண்டுபிடிப்பு மீசோலித்திக், இடைக்கற்காலம். ஸோ 4321 அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் உள்ள சோஷியலிஸ்ட் என்ற வார்த்தையுடன் தொடர்புடைய அரசியல் சாசன திருத்த சட்டம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 42வது அரசியல் சாசன திருத்த சட்டம். ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் பண்ணியிருப்பாங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதனால தான் அதை மினி கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. பொறுத்துக்க கேட்குறாங்க. முதல் பானிபட் போர் 1526, காக்ரா போர் 1529 தான். இரண்டாவது பானிபட் போர் 1556, கான்வா போர் 1527. ஸோ இதெல்லாம் யார்? முதல் பானிபட் போர், கான்வா போர், காக்ரா போரெல்லாம் பாபரோட தொடர்புடைய போர்கள். பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். ஸோ சமுத்திரகுப்தர் தான் கவிராஜா. அவர் அந்த வீணை வாசிக்கிறதுலலாம் ரொம்பவே இது இல்லையா அவருக்கு விருப்பம், அதனால அவர் கவிராஜா, இசை பிரியர். சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை எது? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் ஹரப்பால தான் நடந்துச்சு. அடுத்தது மொஹஞ்சதாரோ. ஸோ 3-1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குதாரோ, அப்புறம் லோத்தல். ஸோ 3-1-2-4 தான் ஆன்சர். ஓம்புட்ஸ்மன் எனும் அமைப்பை முதலில் உருவாக்கிய நாடு எதுனா ஸ்வீடன். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்லாத ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. கீழ்வருவனவற்றுள் எவை உச்சநீதிமன்ற நீதிபதியாக தேவையற்றவை? ஸோ ஷுட் பி ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அது வந்து கரெக்டு. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் நீதிபதியாக பணியாற்றி இருத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு வழக்கறிஞராக இருத்தல். ஸோ 15 வருஷம் கிடையாது, 10 வருஷம் அப்படிங்கிறது வரும். ஓகே, ஸோ 3 மட்டும்தான் தப்பு. இந்திய அரசியலமைப்பு விதி 264லேருந்து 300A வரை என்ன பார்ட்டில் வரும் அப்படின்னா பார்ட் 12ல் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன வரும், லெஜிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ரிலேஷன்ஷிப்பும் பார்ட் 11ல் வரும். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது தான் பார்ட் 12க்கு வரும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட்டு கீழே உயர்நீதிமன்றங்கள் மற்றும் அவை நிறுவப்பட்ட ஆண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. தவறான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் 1862 இது வந்து கரெக்டு. கர்நாடகா 1884 இதுவும் கரெக்டு தான். அலகாபாத் 1954 ஸோ இது தப்பு. கேரளா 1958 கரெக்ட். ஓகேவா? ஸோ அலகாபாத் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 19 அப்படிங்கிறது தப்பு. 1880ஸ்லேயே வந்து வந்திருக்கும். மாநிலங்களவை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களுள் எவை சரியானவை? இவை ஒரு நிரந்தரமான அவை. ஸோ இது கரெக்டு. ஒவ்வொரு 2ஆம் ஆண்டிலும் 2ஆம் ஆண்டின் முடிவிலும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர். ஸோ எவ்ரி செகண்ட் இயர் 1/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. இது நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். இவை இந்த அவையின் நிலையற்ற தன்மையை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாது. அது ஒரு ஸ்டேபிள் நேச்சர் அப்படிங்கிறது தான் நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ 1 and 2 மட்டும்தான் கரெக்டு. பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளுள் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சமூக சிந்தனை அப்படின்னா சோஷியல் ஐடியாலஜி இல்லையா? சோஷியலிஸ்டிக், லிபரல், இன்டலெக்சுவல் அண்ட் இன்னொன்று என்ன இருக்கும்? காந்தியன் பிரின்சிபல். ஸோ இது 3 தான் இருக்கும். அப்போ இதில் என்ன கேட்குறாங்க? சோஷியல் ஐடியாலஜி எதுன்னு தான் கேட்குறாங்க. கிராம பஞ்சாயத்து நிறுவுதல் வந்து காந்தியனில் வரும். குடிசை தொழிற்சாலை ஊக்குவித்தல், ஸோ அதுவுமே காந்தியன் பிரின்சிபல் தான். நினைவு சின்னங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு லிபரல் இன்டெலெக்சுவலில் வரும். அப்போ சோஷியல் ஐடியாலஜி அப்படின்னா ப்ரொவைடிங் அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிகுட் அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஒருவரது உயிரோ உடல்சார் உரிமையோ சட்டம் விதித்தமைத்துள்ள நெறிமுறைப்படி அன்றி வேறு எவ்வகையிலும் பறிக்கப்படுதல் ஆகாது. இங்கனம் கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு அது வந்து நம்ம லைஃபோட ரிலேட்டடாகி வருதுனாலே அது யோசிக்கவே வேண்டாம். ஆர்டிக்கல் 21 தான் அது வரும். ஓகேவா? கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியல் அமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பெரும்பகுதி ஒத்துள்ளது அப்படின்னா நம்ம ப்ரியாம்பிள் எங்கேருந்து எடுத்திருப்போம்? அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் USA. கரோலஸ் லினேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நேச்சுரல் சிஸ்டமா, ஃபிலோஜெனட்டிக் சிஸ்டமா, இல்லை மாடர்ன் சிஸ்டமா, ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமா அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ப்ரோகேரியாட்டிக் செல் குறித்து தவறான கூற்றினை கண்டறியவும். சவ்வினால் சூழப்பட்ட மரபணு பொருள் கிடையாது. ஸோ இது கரெக்டு. 70S ரைபோசோம்கள் காணப்படுகிறது. இதுவும் கரெக்டாக. மீசோசோம்களும் அதில் இருக்கும். சவ்வினால் சூழப்பட்ட செல் உறுப்புகளான பசுங்கணிகம், மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் வந்து அந்த பசுங்கணிகம், அதாவது குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து தவறு. கீழ்காண்பனவற்றில் எது ஹெப்டாஹைட்ரேட் அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ க்ரீன் விட்ரியாலா, ஒயிட் விட்ரியாலா, ப்ளூ விட்ரியாலா, ரெட் விட்ரியாலா அப்படின்னா ப்ளூ விட்ரியால் அப்படிங்கிறது தான் வந்து ஹெப்டாஹைட்ரேட் கிடையாது. நரம்பு நஞ்சாக செயல்படும் பூச்சிக்கொல்லி எது அப்படின்னா மாலத்தியான். ஓகேவா? ஸோ ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தோன்னா மாலத்தியான் அப்படிங்கிற அந்த பூச்சிக்கொல்லியை நம்ம இந்தியா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்கானா அங்கே வந்து வெட்டுக்கிளிகள் அப்படிங்கிறது அதோட பாதிப்பு அதிகமாக இருந்தனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா மாலத்தியான் கொடுத்துருப்பாங்க. உருளைப்புழு உடல் சுவரில் வெளியிலிருந்து உள்பக்கமாக உள்ள அடுக்குகளின் சரியான வரிசை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. கியூட்டிக்கிள், எபிடெர்மிஸ், லாங்கிடியூடினல் மசில்ஸ். எனது கியூட்டிக்கிள் மேல் தோல், அதுக்கப்புறம் நீளமான தசை அப்படிங்கிறது வரும். ஓகேவா? கீழ்காண்பனவற்றுள் எந்த கூற்று லாம்ப்ரேக்கு பொருத்தமாக அமையும் அப்படின்னா கடலில் வாழ்கிறது மற்றும் முட்டையிடுவதற்கு நதிக்கு வலசை செல்கிறது. ஸோ இது கரெக்டு. அக ஒட்டுண்ணின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. அடுத்தது தாடையற்ற விலங்கு, ஜாலஸ் அனிமல் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ 1 and 3 தான் கரெக்டு. பின்வரும் பத்தியை படித்து அதற்கான கேள்விக்கு பதிலளிக்கவும். உயிரினங்கள் தனித்தனி புவியியல் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளன. அவற்றின் புவியியல் பிரிவின் காரணமாக அவை இனக்கலப்பு செய்ய முடியாது. ஆனால் அவற்றுக்கிடையேயான புவியியல் தடை நீக்கப்பட்டால் அவ்வாறு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். பிரிக்கப்பட்ட உயிரினங்கள் சுவாதீனமாக உருவாகிறது மற்றும் அந்தந்த சூழலுக்கு ஏற்றது. தனித்தனியான பரிணாம பாதைகளின் விளைவாக அவற்றுக்கிடையே இனப்பெருக்க தடைகளை உருவாக்குகிறது. ஸோ இந்த பத்தியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற்றிட உயிரின தோற்றம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1க்கு ஒரு 2 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும்.
பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லியூட்டினைசிங் ஹார்மோன் வரும். அதுக்கப்புறம் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஓகேவா, கருமுட்டை தூண்டும் ஹார்மோன். அதுக்கப்புறம் தான் ப்ரொஜெஸ்ட்ரான், ஃபைனலாக ப்ரோலாக்டின், ஓகேவா. ஸோ 1, 4, 2, 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். தமிழக விவேகானந்தா கேந்திராவின் புதிய முறை உயிரி வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமானது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சக்தி சுரபி, ஓகேவா. ஸோ தமிழக விவேகானந்தா கேந்திராவோட புதிய முறை உயிரி வாயுவை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனம் சக்தி சுரபி. வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது. எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ககன்யான் திட்டம், டிஎஃப்ஆர்எஸ், சந்திராயன்-2 சிஇஎஸ், தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் GSAT-24, சிறிய செயற்கைக்கோள் ஏவுவாகனம் SSLV-D1, EOS-2, ஓகேவா. ஸோ இதில் தப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 தான், ஓகே. ஸோ அது வந்து எதன் மூலமாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான், லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது. கீழ்வருவனவற்றுள் எவை 2001ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டுக் கொள்கையில் இடம்பெற்ற கூற்றுகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்கட்டமைப்பை முன்னேற்றுதல் மேம்படுத்துதல், கரெக்டு. ஊக்கத்தொகை மூலம் விளையாட்டுகளை முன்னேற்றுவது, இதுவும் கரெக்டு. பெண்கள், பழங்குடியினர் மற்றும் கிராமப்புற இளைஞர்களின் பங்கேற்பினை மேம்படுத்துதல், ஸோ இது 3மே கரெக்டு. அதிக அளவில் விளையாட்டு பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது தப்பு. ஸோ 1, 2, 3 கரெக்டு. இன்சுலினை முதலாக கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டிங் அண்ட் பெஸ்ட், ஓகேவா. ஸோ அவங்க தான் வந்து இன்சுலினை ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சவங்க. நெக்ஸ்ட்டு, தவறாக பொருத்தப்பட்ட இணையை அடையாளம் காண்க. போடோலந்த் மக்கள் இயக்கம் ஜார்க்கண்ட், மலை மாநில மக்கள் ஜனநாயக கட்சி அசாம், லோக் ஜனசக்தி கட்சி பீகார், ராஷ்ட்ரிய லோக் தாந்திரிக் கட்சி ராஜஸ்தான். ஸோ 1 and 2 தான் வந்து தப்பு. அரசியல் கட்சிகளை அவைகள் உருவாக்கப்பட்ட வருடங்களுடன் பொருத்தவும். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 1998, தேசிய மக்கள் கட்சி 2013, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 1925, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கொஷின்ஸ். ஸோ மீதி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.